தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஹெல்மெட் அணிந்து பிரச்சாரம் செய்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஹெல்மெட் அணிந்து பிரச்சாரம் செய்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி ஆகியவை களத்தில் உள்ளன. இன்றும் நாளையும் பிரச்சாரம் நடைபெறுகிறது. பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் பிரச்சாரத்தை ஜீரணிக்க முடியாத திமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியினர் பிரச்சாரம் செய்யும் இடங்களிலெல்லாம் திமுகவினர் கல்வீசி தாக்குகின்றனர், அராஜகம் பண்ணுகின்றனர். கூலிக்கு மாரடைக்கும் பட்டாளம்தான் திமுகவினர். ஆனால் நாம் தமிழர் கட்சி கொள்கைக்கு கூடியிருக்கும் கூட்டம். அது தெரியவில்லை. கோற்றுக்கும் கோழி பிரியாணிக்கும் தான் திமுகவினர் அங்கே குவிந்துள்ளனர். கோற்றும் கோழி பிரியாணியும் வழங்காவிட்டால் திமுகவினர் பறந்து விடுவர். திமுக தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மீது கல்வீசி தாக்கி வருகிறார்கள். தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக வேட்பாளரை பேசக்கூடாது என்று தடை விதிக்கிறார்கள், அராஜகம் பண்ணுகிறார்கள், மிரட்டுகிறார்கள். இந்த சூழ்நிலையில் காக்கூர் பகுதியில் பிரச்சாரம் செய்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா அவர்கள் கல்வீச்சு தாக்குதலுக்கு பயந்து ஹெல்மெட் அணிந்து பிரச்சாரம் செய்தார். இதுதான் தமிழ்நாட்டில் பெண்களோட நிலைமை. இதுதான் தமிழ்நாட்டில் பெண்களோட நிலைமை. இதுதான் பெண்கள் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை. அவங்க தன்னுடைய தலையை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி இன்னைக்கு ஹெல்மெட் அணிஞ்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க. டூ வீலரில் போகிறவன் தான் ஹெல்மெட் போடணும், இருசக்கர வாகனத்தில் போடுறவன் அரசு சட்டம் சொல்லுது. ஆனால் 4 சக்கர வாகனத்தில் மேலே பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்க அபிநயா ஹெல்மெட் அணிஞ்சு பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலைமை இன்றைக்கி வந்துருச்சு. திமுக காரவங்களுக்கு இப்போ சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நாம் தமிழர் கட்சிக்காரவங்க கல்வீச்சுக்கு பயந்து ஹெல்மெட் அணிஞ்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இன்னும் 2 வருஷம்தான். உங்கள் ஆட்சி கண்டிப்பாக மாறும். லஞ்ச ஒழிப்பு போலீஸார் திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல் வழக்குகள் எல்லாம் பதிவு செய்வார்கள், எடுத்து விசாரிப்பாங்க. திமுக காரவங்களை பூரா தேடி கண்டுபிடிப்பாங்க. அப்போ என்ன செய்வீங்க? நீங்கள் காவல்துறைக்கு பயந்து முகமூடி அணிஞ்சிட்டு நடக்க வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நாங்கள் எச்சரிக்கிறோம். நாங்கள் ஹெல்மெட் போட்டு தான் இப்போ நடக்கிறோம். நாங்கள் ஹெல்மெட் போட்டு நடக்க வேண்டிய காலம் இது. ஆனால் நீங்கள் முகமூடி அணிஞ்சு, போலீஸுக்கு பயந்து முகமூடி அணிஞ்சு நடமாடுற காலம் விரைவில் வரப்போகுது என்று எச்சரிக்கிறோம்.